27வது அதிகாரம், ஆதியாகமம் 27 அதிகாரம் 40வது வசனம். நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். அல்லேலூயா. உன் பட்டயத்தாலே பிழைத்து உன் சகோதரனை என்ன செய்வாய்? சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது அவன் என்ன செய்வாய்? இது யாக்கோபு ஏசாவுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். யாக்கோபு ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஏசா என்ன செஞ்சிட்டான்னா அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் வசனம் சொல்லும், அவன் தன் தகப்பனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சானா அற்பமாக எண்ணினான். பைபிள் போட்டுக்கு அலட்சியம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு நபர் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு நபர் அலட்சியம் பண்ணினால் திரும்ப அவர்களுக்கு கிடைப்பது கூடாத ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் நம்ம சில விஷயங்களை நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா உடனே ரட்சிக்கப்பட்டுறதும், ஞானஸ்நானம் எடுத்துறதும், உடனே அபிஷேகம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தாமதப்படுத்தக்கூடாது. இந்த வாலிப வயசில் வாலிப பிள்ளைங்க அபிஷேகம் பெறுறதுக்கு நாட்களை நீங்கள் கடத்தினீங்கன்னா ஆண்டவர் கடத்திட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. தலையில் நின்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நபராக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் படித்து வேலை பார்த்து கலெக்டர் ஆகலாம், நாட்டு ஜனாதிபதி கூட ஆயிடலாம். ஆனால் பரலோகம் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இப்போ இந்த ஏசா தன்னுடைய தகப்பனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமாக நினச்சி ஒரு கூழுக்காக என்ன செஞ்சான்? அதை விற்று போட்டான். பிறகு அதை பெற்றுக்கொள்ளும்படி அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் காணப்படலைன்னு நம்ம பைபிள் என்ன செய்யுது? எபிரேயரில் அந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முடிந்த வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. நிறைய பேர் அதை அற்பமாக நினச்சி அதை சாதாரண நினைக்கிறாங்க. பெற்றுக்கொள்வதுக்கு நான் வாசிக்க போகிறோம். முதலாவது இந்த வசனத்தினுடைய தலைப்பு என்னன்னா மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன சொல்லுங்க? மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. மேற்கொள்ளுங்கன்னா நமக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் இல்லையா, நமக்கு எதிராக இருக்கிறதை அதை நீங்கள் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். நமக்கு ஓட்டத்தில் பைபிள் சொல்லுது, ஓட்டத்தில் நிறைய பிரச்சனை, போராட்டம், சோதனை, துன்பங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நம்ம மேற்கொள்ளணும். அதை மேற்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஈசாக்கு யாக்கோபு இப்போ ஏசாவை பார்த்து சொல்கிறான், உனக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்தில் நீ என்ன செய்வ? மேற்கொள்ளுவாய். அந்த வசனம் என்ன சொல்லுது? பிழைத்து சேவிப்பாய். வரும்போது சரி, இப்போ நமக்கு ஆவியானவர் என்ன சொல்லி கொடுப்பார்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நம்மளை என்ன செய்யும்? அடிமைப்படுத்திக்கிறோம். அடிமையாக இருப்பதுனால தான் ஆவியானவர் வரமாட்டார். ரைட்டு. ரெண்டாவது, ஆவியானவர் வாய்ப்புகளை கொடுக்குறார். இவன்ட்ட என்ன சொல்கிறாரு? இவன் ஏசாக்கு, உனக்கு ஒரு காலம் வரும், நீ என்ன செய்வ? அதை மேற்கொள்வ அப்படின்னு. நமக்கு நிறைய காலங்களை கொடுத்துருக்கிறார். நிறைய காலங்களை கொடுக்குறார் அந்த அபிஷேகத்துக்குள்ள. ஏன்னா பைபிள் சொல்லுது, அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். சொல்லுங்க, எதனால முறிக்கப்படும்? அபிஷேகத்தினால தான் நுகம் முறிக்கப்படும். நமக்கு கண்ணுக்கு தெரிய எதுவும் வெளிப்பட இல்லை, நம்ம கையில் சங்கிலிகளோ எதுவும் இல்லை. ஆனால் மறைமுகமாக நமக்கு என்ன இருக்குது? கட்டுகள் இருக்குது. ஏதோ ஒரு கட்டு நம்மளை கட்டப்பட்டிருக்கிறோம். அது உடைஞ்சாதான் நம்ம அடுத்த நிலைக்குள்ளே என்ன செய்ய முடியும்? போக முடியும். இப்போ நல்லா அபிஷேகத்தை நிறையிறோமா? அந்நிய பாஷையில் ஆண்டவர் பேச வைக்கிறாரா அப்படின்னா குறைவு, சுத்தமாக இல்லை. சில நேரத்தில் வாலி பிள்ளைங்களாம் பெறாமல் இருக்கிறாங்க. வாலி பிள்ளைங்களுக்கு பெறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க, படிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இயேசுநாதரை விட மற்ற காரியங்கள்லாம் என்ன செய்யுது? முக்கியமாக என்ன செய்யுது? இருக்குது. டைம் இல்லை. கிடைச்ச நேரத்தை கூட என்ன செஞ்சிருந்தோம்? எதுலேயோ இன்னும் ஓட்டி அபிஷேகம் பெறலைங்கிற கவலையே இல்லாமல் என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்குது. அபிஷேகம் பெறலையே அப்படி நம்ம கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கை ஓடணும்னா நாளைக்கு வருகையில் கைவிடப்பட்டால் என்ன செய்ய முடியாது? அதுக்கப்புறம் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். என்ன நேரம்னா அழுகிறதுக்கு, நரகத்தில் போய் புலம்புறதுக்கு என்ன செய்யும்? நிறையா நேரம் கிடைக்கும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னா இன்னைக்கு நம்ம புலம்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட புலம்பி தனியாக உட்காந்து ஆண்டவரே அபிஷேக வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை, ஆண்டவரே வல்லமை. இன்னைக்கு நம்ம புலம்புனோம்னா நம்முடைய சரீரம்
முறியடிக்கப்படும். அல்லேலூயா. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வராத ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வராத வரைக்கும் உள்ள என்ன இருக்குன்னா கட்டுகள் என்ன செய்யும் இருக்கும். அன்னைக்கு ஏசாட சொல்கிறேன், உனக்கு ஒரு வாய்ப்பு வரும், அதை என்ன செய் மேற்கொள்ளு. இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிது, அதை நாம் என்ன செய்யணும் மேற்கொள்ளணும். அபிஷேகத்தினால தான் நுகம் முறிக்கப்படும். இப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் கட்டப்படும். புதிய ஏற்பாட்டில் நம்ம கொரிந்தியர் 2:3-17 நினைக்கிறேன், பைபிள் என்ன சொல்லு, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படி அந்த வசனங்கள் நமக்குள்ளே என்ன செய்யணும், கிரியை செய்யணும். அந்த அபிஷேகம் வல்லமன்னு நான் தான் அதிகமாக சொல்கிறேன். நீங்கள் என் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் போங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேற்கொள்ளணும். நம்ம பாருங்கள், ஒரு ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் அப்படி கிருபாரங்கள், இதுக்குள்ளே ஒரு மனுஷன் வரல, அந்த இடத்துக்குள்ளே வரலன்னா அவனுக்கு ஏதோ ஒரு கற்றுருக்கு. ஆனால் வாய்ப்புகளை கற்றுக் கொடுக்குறாரு. உடைச்சி வெளியே வாங்க. சரியா? அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளியே வரல அப்படின்னா நம்ம ரெண்டாவது பாருங்கள், ஆதியாகமம் 30:8 இதில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்தாரு. இதில் ஒரு பாயிண்ட் வருது பாருங்க, வாசிங்களேன். ஆதியாகமம் 30:8. நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி ஆமென். அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். என்ன செஞ்சாலாம்? போராடி மேற்கொண்டாள். சொல்லுங்க, யார் போராடுறா? அந்த அவர் சொல்ற, என்னுடைய சகோதரியோடு நான் போராடி என்ன செஞ்சேன், மேற்கொண்டேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் மேற்கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தினுடைய பல காரியம் இருக்கும். அப்போ நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், குடும்பங்கள் என்ன செய்யுதுன்னா நம்மளை அமுக்கணும், ஒன்றுமெல்லாம் போக பண்ணணும். அப்படி அதை நம்ம மேற்கொள்ளணும். அதை மேற்கொண்டு தான் அடுத்த இடத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும். அல்லேலூயா. என்னையும் நான் படைத்த கடவுள் நமக்கு ஒன்றும் நம்ம நரகம் போயிருப்போம். அதனால் நம்ம சரீரத்தில் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் இவங்களை நம்ம மேற்கொள்ள. கலாத்தியர் 1 கலாத்தியரில் பவுல் சொல்லுவார் பாருங்க, ஒன்னாதிகாரம் 16 வாசிங்க. கலாத்தியர். நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அவங்க என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இனி ஆண்டவர் அழைச்ச உடனே நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கல, என் மாம்சத்தோடு என் ரத்தத்தோடு என் சொந்த பந்தங்களோடு என்ன செய்யலை, நான் ஆலோசனை பண்ணலை, எங்கள் வீட்டில் கூட சொல்லலை. தேவன் என்னை என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு யார் தான் பெருசு? நம்முடைய ஆண்டவர் தான் பெருசு. அதுக்கு பிறகு தான் மீதி எல்லாமே. அதுக்காக அதை நாம் மேற்கொள்ளணும். அதாவது நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பம் எல்லாம் ஓகே. ஆனால் கர்த்தருக்குள்ள வளருவதுக்கு எதெல்லாம் தடையோ அதை ஜெபம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். இந்த ராகேல் சொல்கிற மகா போராட்டமாய் போராடி நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன், மேற்கொண்டேன் அப்படிங்கிறார். முதலாவது வாய்ப்புகளை பயன்படுத்தி, நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதே போல் யார் எங்கெங்கே மேற்கொள்ளணும்னா, முதலாவது நம்முடைய குடும்பத்தில் மேற்கொள்ளணும். நம்ம இப்போ லோத்தை கூப்பிட்டுட்டு வாங்கடா, வெளியே வாங்கடான்னு சொன்னால் அவனும் வர்றதுக்கு கிருபைச்சு வராங்கன்னு. அதனால் நம்முடைய இழுத்து கொண்டு நம்ம மேற்கொள்ள முடியாதபடி குடும்பம், அதை நம்ம மேற்கொள்ளணும். ரெண்டாவது என்னென்னு வாசிங்களேன், யாத்திராம 17:11. யாத்திராம 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். இப்ப மோசே கையை உயர்த்தும் போது யார் மேற்கொண்டா? இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டாங்க. மோசே கை தாழ்ந்த போது அமலேக்கு மேற்கொண்டான். அமலேக்கு குறித்து நம்ம உபாகமம் 25:17-19 வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 25:17-19 வரைக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்து
பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்துக்கொள். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்துல சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது பேரை என்ன செய்ய அழிய பண்ண கடவுள். எதுக்காக ஆண்டவர் அமலேக்கு மேல அவ்வளவு வைத்தறிச்சல் பட்டார், கோபப்பட்டார் அப்படின்னா, அவன் வந்து தேவனுக்கு பயப்படாம இந்த ஆண்டுடைய பிள்ளைகளை எதிர்த்து என்ன செஞ்சான்? முதலாவது எதிர்த்தது யாருன்னா இந்த அமலேக்கியர். அவங்களுடைய பிரயாணத்தை இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியில் நம்மை தடுக்கிற கெடுக்கிற அத்தனை தீமைகளையும் நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்ய? அவனை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார்னா, நீங்கள் போய் என்ன செய்? மலையில் நில்லு. எங்கே நில்லு? மலையில். ஒரு இதில் வந்து 2 பேருக்கு பொறுப்பு இருக்குது. யாருக்கு? ஒன்று ஊழியக்காருக்கு, இன்னொன்று யாரு? விசுவாசிகளுக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய இந்த பயணத்தில் வரக்கூடிய தடைகளை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். 2 பேரும் ஜெபம் பண்ணால் தான் இந்த சபையில் எத்தனை பேர்? நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிச்சாங்க. முன்னேறக்கூடாதபடி, பரலோகத்துக்கு போகக்கூடாது. இவங்க எங்கே போகிறாங்க? கானானுக்கு போகிறாங்க. கானான் தேசத்துக்கு போகக்கூடாதபடி தடை செய்த இந்த அமலேக்கை இவர்கள் என்ன செஞ்சாங்க? மேற்கொண்டாங்க. 2 பேரும் மேற்கொண்டாங்க. காரணம், ஒரு ஆள் மலையில் இருக்கிறார், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிக்க. இன்னொருத்தர் யுத்தம் பண்ணிக்கிறார். யுத்தம் பண்ணுறது யார்? யுத்தம் பண்ணா விசுவாசிகள். சொல்லுங்க, யாருங்க? விசுவாசி. இப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்குது யாரு? மோசே கையை நோக்கி ஆண்டவரை நோக்கி அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கை தளர்ந்து போகுது. கீழே போட்ட உடனே என்ன செய்கிறாங்க? அமலேக்கு மேற்கொள்கிறான். கையை தூக்கின உடனே இஸ்ரவேலை மேற்கொள்கிறாங்க. பார்த்தாங்க, 2 பேர் பார்த்தாங்க. 2 பேர் கையை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாங்க, கையை தாங்கிட்டாங்க. ஊரும் ஆரோன் பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கே யுத்தம் நடக்கு. இங்கே என்னது நடக்கு? செபம் நடக்கு. அல்லேலூயா. செபமும் போராடி செபிக்கிற அந்த 2 செபம் சேர்ந்து தான் ஒரு சபையானது என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம உலகத்தில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி அதை தாண்டி மேற்கொள்ளணும்னா ஊழியக்காரங்களும் விசுவாசிகள். அதுதான் முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வீடுகளில் ஜெபம் வைப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் விசுவாசிகள் என்ன செய்வாங்க? எல்லா விசுவாசியும் அங்கே வந்துடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் கூடி அப்படி வாய்ப்பு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்படி செபிக்கும் போது தான் கிரியை நடந்தது. மக்கள் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்ட. இன்றைக்கி அந்த ஜெபங்கள் இல்லை. அதனால் மறுபடியும் என்ன செய்யணும்? செபிக்கணும். அப்போ அதனால் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற, இப்போ நம்ம கிறிஸ்தவத்தில் மாத்திரமில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தில் வைங்களேன், உலக பிரகாரமாக நம்ம நல்லா முன்னேற முடியல, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா இந்த அமலேக்கு போன்ற ஆவிகள் என்ன செய்யும்? அது நம்மளை முன்னேறக்கூடாதபடி தடை செய்யும். உடைச்சி ஜெபம், இயேசுவின் நாமத்தில் உடைச்சி அழிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். சரியா? அடுத்து வந்து பைபிள் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இவன் தான் இப்போ சொன்ன இல்லைங்களா, பெலிஸ்தியர். 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். தாவீது ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடக்கடித்து அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தாவீது ஒரு அது ஒரு கல்லுனால என்ன செஞ்சான்? அந்த பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை கொண்டு போட்டான். இந்த பெலிஸ்தியன் என்ன செஞ்சான் அப்படின்னா, சூழ்ச்சி செய்து இந்த தேசத்தை அடிமைப்படுத்த நினைச்சான். கத்தியின்றி ரத்தமின்றி சூழ்ச்சி செய்து. அவன் ஒரு பலசாலி, பெரிய வெளிப்படையான தோற்றத்தில் உயரமான ஆள். நம்மளை மாதிரி ஆளை தூக்கி பிச்சு போட்டுருவான். அவ்வளோ பெரிய பலசாலி. அவன் என்ன சொல்கிறான்? நம்ம ஏன் ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடணும்? ஒரு ஆளை என்கிட்ட வர சொல்லு. அவன் என்ன ஜெயிச்சிட்டான்னா, நாங்கள் வந்து எல்லோரும் அடிமை. நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லோரும் என்னது? அடிமை. இது வந்து சூழ்ச்சி. பிசாசு இன்னைக்கு நிறையா சூழ்ச்சி மூலமாக ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அடிமைப்படுத்த பிரயாசப்படுகிறான். ஒரு தேசத்தை நம்முடைய தாவீது இந்த சூழ்ச்சியை பார்த்தான். பெலிஸ்தியனுடைய சூழ்ச்சி என்னன்னா, இவன் பெரிய பலசாலி, எல்லாமே ஒன்று, உயரத்திலும் கம்மி, பலத்திலும் கம்மி. அப்போ ஒருத்தனை கொண்டு இந்த நாட்டை அடிமையாக்கணுமா? உடனே தாவீதை ஆண்டவர் ஏவினார். என் அபிஷேகம் பெற்ற என்னுடைய பிள்ளை இருக்கான், போடா,
சாதாரணமாக யுத்தம் பண்ணக்கூடிய 6 அடி பலசாலி உள்ள மனிதர்களே என்ன செஞ்சாங்க, பயந்துட்டு ஓடும்போது வெறும் 17 வயசு 16 வயசு பையன் இந்த மேய்ப்பருக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணி ஜெயம் பெற்று அந்த பெலிஸ்தியனை மேற்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் சூழ்ச்சி செய்து நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நிறைய சூழ்ச்சியில் விதைக்கிறான். நமக்கே தெரியாது. தெரியலைன்னா என்ன செஞ்சிருந்தா, ஆண்டவரே எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி இருந்தாலும் எனக்கு தெரியலப்பா, அது அழிந்து போகட்டும். அல்லேலூயா. என்ன சபைக்கு எதிராகவோ விசுவாசிகளுக்கோ ஊழியக்கார குடும்பத்துக்கோ என்ன சூழ்ச்சி வந்தாலும் பிசாசு கூட அழிந்து போகட்டும் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல நிறையா அந்த காலையிலே சொல்லுவோமா, நம்மளும் என்ன செய்யணும். ஆமாம், பிசாசுடைய சூழ்ச்சிகள் பைபிள் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நான் சாத்தாம்பைய ஏசப்பா, அந்த சாத்தாம்பைகளுக்கு தெரியுமே தெரியாதா, ஏசப்பா சர்வ வல்லவர்னு தெரியுமா தெரியாதா? அவர்கிட்ட வந்து சொல்கிறான், நீ எதுக்கு பசியாக இருக்குது, ஒரு அந்த கல் இருக்குல்ல இது அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படிங்கிறான். ஏசப்பாவுக்கு வயிற்று பசியில் இருக்கும்போது அவர் சர்வ வல்லவர் தெய்வம் தான். அவனுக்கு முன்னாடி ஏல நீ சொல்லி நான் கேட்கணுமா, உன்னை படைச்சதே நான் தான், இன்னைக்கு நீ எனக்கு எதிராக வந்து என்ன செய்கிற நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுடைய சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டார். ரெண்டாவது என்ன செய்யறான், தாள குறியும் பைபிள் போட்டிருக்குல்ல, தூதர் வந்து காப்பாற்றவங்கன்னு பாருங்க அப்படின்னு அதையும் சூழ்ச்சி பண்ணான். மூணாவது என்ன சொல்கிறான், உலகத்தை எல்லாத்தையும் காட்டுறான், இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு பிரியமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன், நீர் என் காலில் விழுந்துட்டா நான் நமக்கு என்ன செய்கிறேன் தர்றேன். எப்படி சாத்தான் சூழ்ச்சி, எதுக்கு கஷ்டப்பட்டு சிலுவையில் போய் பாடுபட்டு வேண்டாம், காலில் விழுந்துட்டீங்கன்னு என்ன செஞ்சிருந்தேன், எவ்வளோ சூழ்ச்சி பண்ணான் பார்த்தீங்களா. ஆண்டவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே. அல்லேலூயா. உன் சூழ்ச்சி எனக்கு என்ன செய்யும் தெரியும்னா சொல்லி விரட்டி விட்டார். அதனால் நிறைய சூழ்ச்சி செய்து இன்றைக்கி நிறைய மக்கள் மாட்டிக்கொள்கிறாங்க. நம்மளையும் நம்முடைய விசுவாச மக்களையும் கர்த்தர் விலைக்கு காப்பாற்றுவாரா. கர்த்தரை சோதரிக்கலாமா? சோதரன். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம். வேற இன்னொருத்தர் யாராவது வாசிங்களேன், இன்னொருத்தர் வாசிங்க, ஆண்களை யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செஞ்சது, விருத்தி அடைந்து மேற்கொண்டது. சரியா? இப்போ எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க 19-20. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இன்னும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன செய்தது, மேற்கொண்டது. உலகத்துல எது வேணாலும் பைபிள் சொன்னார், ஏசப்பா சொன்னார், வானம் பூமி எல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் என் வசனம் மட்டும் என்ன செய்யாது, அழியாது. இப்போ ஆண்டுடைய வசனத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய சொல்லுங்க, காத்துக்கொள்ள. இன்னைக்கு நிறைய இடத்துல சபைகள்லையும் என்ன நடக்குது அப்படின்னா, வசனம் குறைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு, வசனம் குறைஞ்சிருச்சு. ஆனால் மற்றது என்ன செஞ்சிருச்சு, இப்போ 1 மணி நேரம் ஆராதனா, 1 மணி நேரம் பிரசங்கம் என்ன செய்யணும் வேணும். என்ன நம்ம அவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்போமா? ஆனால் அதுக்காக வேண்டி கர்த்தருடைய வசனத்தை படிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் குறைச்சிடாதீங்க. சரியா? எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்டே இருங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சகாலம் வரும். இந்த 2 விதத்தில் வரலாம். ஒன்று பிரசங்கமே இல்லாமல் அந்த சும்மா பேருக்கு அப்படி போயிடலாம். ரெண்டாவது என்னென்னா, பைபிளை பூரா பிடிங்கிட்டு கூட போகலாம், ஒன்றும் செய்ய முடியாது. சரி, செல்லில் இருக்குன்னா செல்லில் அழிக்காமல் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு வைரஸ் அனுப்புனான்னா என்ன செஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். மாய வித்தைக்காரன் ஒருத்தன் என்ன செஞ்சான், ஒருத்தன் என்ன செஞ்சான், ஒரு பேய் பிடிச்சவனை பார்த்து பவுல் பிரசங்கிக்கிற ஏசப்பா நாம சொல்கிற ஓடிப்போம். அப்போ அந்த அசுத்தாய் பிடிச்சி அந்த ஆவி இருந்து பவுலையும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீ யாரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் இந்த 7 பேரை, அது யார் தெரியுங்களா, பிரதான ஆசாரியன் அப்படின்னு போட்டு பைபிளில், ஸ்கேவா அவனுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு யார் இல்லை, ஏசப்பா இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை, அவன் 7 பேரை அடித்து நொறுக்கி மேற்கொண்டான்னு போட்டிருக்கு. பிடிச்சி ட்ரெஸ் இல்லாமல் ஓடினான், காயப்பட்டவங்களாம் ஓடினாங்களாம். இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செஞ்சது, மேற்கொண்டது. நிறைய பேர் மந்திரவாதிகளாம் வந்தாங்க, மந்திரவாதி புக்கெல்லாம் வந்து எரிச்சாங்க. எரிக்கும் போது விலை எவ்வளவு, 50,000 வெள்ளிக்காசு. அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் சொல்லுது, இவ்வளமாய் கர்த்தருடைய வசனம்
விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது. நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும், வசனத்தை தெரிஞ்சுக்கிடணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். அது நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் அப்படின்னா, நம்ம பிழைக்கணும்னா அதுக்கு தக்கன வசனத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? சொன்னா தானே. இப்போ நான் ரட்சிப்பை பற்றி தெரிஞ்சா தானே, அந்த வசனம் தெரிஞ்சால் தான் ரட்சிப்பு வரும். ஞானசனத்தை பற்றி தெரிஞ்சா தானே. இப்போ பரிசுத்தாவை பற்றி சொல்கிறோம், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாய் வாங்க. சில இடத்துல கூப்பிட்றாங்க, பரிசுத்தாய் இங்கே கிடைக்கு வாங்கன்னு. அதெல்லாம் கிடைக்காது. பைபிள் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 5:32 என்ன சொல்லுது? கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற நம்ம கீழ்ப்படியவே மடக்கிறோம் அப்படின்னா பரிசுத்தாய் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காதா? கீழ்ப்படிஞ்சா அதை கிடைச்சிரும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம கீழ்ப்படிஞ்சிக்கிட்டே கீழ்ப்படியாமல் இருக்க போகிறோம் இல்லை. இப்படி கீழ்ப்படி நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன், நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம், அப்படி சொல்லணும். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி அவர் வசனம் லூக்கா 10:19 வாசிங்க. அதே வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கோங்களேன். லூக்கா 10:19 எல்லாரும் வாசிங்க. இதோ செயல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கடைசியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ளும். எதுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? நம்ம எபேசியர் 6 இதே பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தரோட சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. மாம்ச ரத்தம் துரைத்தன் அதிகார பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதி வானம பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? வல்லமையினால என்ன செய்யுங்க? நான் விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியல. அதான் காலையில் விசுவாசி விரும்புது, இன்னைக்கு இப்படி அப்படின்னு விரும்புது, நடக்க மாட்டேங்குது. சர்ச்சைக்கு வந்து ஆவில் நிறமும் நினைக்குது, ஏதோ ஒன்று. அதான் அந்த அம்பை மட்டும் கவனிச்சுக்கிடணும். இது யாருடைய அம்பு? இந்த அம்பை காலையில் நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே, முதலாவது என் சரீரம் ஆவி ஆத்துமாவை பிதாவை தேவனுக்கு அடிமை, ஏசப்பாவுக்கு அடிமை, பரிசுத்த ஆவிக்கு அடிமை, கிருபைக்கு வல்லமைக்கு வரங்களுக்கு வல்லமை, வாக்குத்தத்த ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு ராசி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு அடிமை 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 நம்ம அறிக்கை செஞ்சிட்டோம்னா அந்த அம்புகள் நமக்குள்ள வரவும் வராது. வந்தாலும் ஏசப்பா அதை எல்லாத்தையும் என்ன செய்வார்? அழித்து போடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி அழித்து போடுவார். சத்துருடைய சகல வல்லம் மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? அதிகாரம். ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படும். இதை நம்ம மேற்கொள்ளணும். இந்த தீமைகளை மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? வல்லமையை கேட்டுக்கொள்ளணும். கடைசியாக சொல்லுகிறது 2 நாளாகும் 13:18 என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்விதமாக யூதா இஸ்ரவேலர்கள் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டாங்க. யூதா புத்திரரோ தங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால மேற்கொண்டாங்க. சரியா? நம்ம ஆண்டவரை சார்ந்து, அவருடைய அபிஷேகத்தை சார்ந்து, வல்லமையை சார்ந்து, கிருபையை சார்ந்து, ஆண்டவர் எனக்கு வல்லமை அப்படி நம்ம சார்ந்து கொண்டால் நம்ம ஜெயித்து விடலாம். உலகம் நம்மளை இழுக்கும். நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக உலகம் பல விதத்தில் நம்மளை இழுக்கும். நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிரயாசப்படும். ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்காம நாம் அவனை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு வார்த்தை விட்டார் தெரியுமா? ஊழியத்துக்கு அனுப்ப என்ன சொன்னார்? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை எப்படி எங்கே அனுப்புகிறாரா? எல்லாரும் சொல்லுங்கள், எதுக்குள்ளே அனுப்புகிறாரா? சரி, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறதோட உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் பயப்படாது. நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாது. ஏன்? அந்த ஓநாய்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இப்படி நம்ம கடைசி நாட்களில் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் மேற்கொள்ளணும், அந்த நம்ம தடைகளை மேற்கொள்ளணும், சூழ்ச்சிகளை மேற்கொள்ளணும். எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள தேவன் நமக்கு இறக்கம் செய்வார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உலகத்தை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும், நான் ஜெயிக்கணும். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு இறக்கம் செய்யுங்க, எனக்கு தயவு செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தரிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்கள் பலப்படுங்க, கர்த்தருடைய வல்லமையினால நீங்கள் நிரப்பப்படுங்க. ஆண்டுடைய வல்லமை நம்மை நிரப்பட்டு, ஆண்டுடைய வல்லமை நம்ம நிரப்பட்டு, ஆண்டுடைய அபிஷேகம் நம்ம நிரப்பட்டு, எல்லாரும் முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்வோமா? முழங்கால் படியிட்டுக் கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால என்னை நிரப்பு, நான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஏசப்பா ஜெயித்தார், நான் ஜெயிக்கணும். எனக்கு அந்த வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ ஒரு காலத்தில் என்ன செய்த? நீ அடிமையா இருந்த. ஆனால் ஒரு காலம் வரும், நீ மேற்கொள்ள வேண்டிய காலம் வரும். வரும்போது நீ மேற்கொள்ளுவா என்று சொல்லி இருக்கிறது போல இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள தேவன் நமக்கு இறக்கம் செய்யட்டும். தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் சகோதரியோடு கூட நான் மகா போராட்டமே போராடி மேற்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி போராடுவாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நமக்குள்ள நம்ம சோதரம் ஆண்டவருக்குள்ளேயோ உலகத்திலேயோ நல்லா இருக்க கூடாதபடி நமக்கு விரோதமாய் போராடுவார்கள். நம்ம சொந்தம் தான் போராடுவாங்க. நம்ம ரத்த சம்பந்தமான உறவுகள் போராடுவாங்க. நம்ம ஒன்றே உண்டு, நம்ம அவர்களோட மாம்சத்தில் நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஜெயம் எடுப்போம், வெற்றி பெறுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே சோதரா 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 சோதரா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம முன்னேறக்கூடாதபடி நம்ம முன்னேறக்கூடாதபடி நம்மை அமுக்க நினைக்கிற அந்த அமலேக்கை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம சபையும் நம்முடைய விசுவாச மக்களும் சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமலேக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம முன்னேறக்கூடாதபடி தடை சொல்றான். நீங்க முன்னேறக்கூடாதபடி, நீங்க கடல்ல இருக்கணும், நீங்க கஷ்டத்தில் இருக்கணும், நீங்க வியாதியோடு இருக்கணும் சொல்லி அவன் அதிலிருந்து வெளியே வரக்கூடாதபடி, அதுல முன்னேறக்கூடாதபடி பிரயாசப்படுகிறான் சாத்தான். நாம ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். அமலேக்குங்கிற ஆவியை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பெலிஸ்திய ஆவியை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். சூழ்ச்சிகளை மேற்கொள்ளுகிறோம், சூழ்ச்சிகளை மேற்கொள்ளுகிறோம், சூழ்ச்சிகளை மேற்கொள்ளுகிறோம். சத்துருடைய சகல வல்லமையை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். எங்க இயேசுவ நாமத்தினாலே, இயேசுவ ரத்தத்தினாலே, எங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, வல்லமை உண்டு உண்டு இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற தினால், வல்லமை உண்டு வல்லமை இயேசுவே ரத்தத்தா, ஆமே, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் ஒளிந்திடும்